வணக்கம். இப்போ நாங்கள் உத்தானி அப்படிங்கிற ஊரில் இருக்கோம். பாபநாஸ்லேருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் உத்தானி. இப்போ நான் முனீஸ்வரன் கோயில் உங்களுக்கு காமிச்சோம் பார்த்தீங்களா, அதுக்கு எய்த்தாப்லேயே உள்ள சிவபெருமானோட முக்கியமான ஒரு ஸ்தலம் இது. இயற்கை எழி சூழ்ந்த இடத்துல இருக்கோம். இப்போ நம்ம உத்தானிங்கிற ஊரில் இருக்குது. வாங்க கோயிலுக்குள்ளே போகலாம். இந்த இடம் பார்க்குறதுக்கு ஒரு சோலை வனம் மாதிரி இருக்குங்க. நீங்கள் இந்த பக்கம் லாங்கில் போகும்போது இங்கே உட்காந்து ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு ஏதாவது சாப்பாடு கொண்டு வந்தீங்கன்னா உட்காந்து சாப்பிட்டு கூட போகலாம். இங்கே ஒரு ஜீவ சமாதி இருக்குது. அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இங்கே இருக்கிற சிவன் கோயிலில் சிவனை கும்பிட்டுட்டு வந்துடுவோம். பச்சை பசேல்னு சுற்றி மரங்களாக இருக்குதுங்க. நல்ல நிழல் இடமாவும் இருக்குது. இங்கே தான் சிவன் இங்கே வந்து வச்சுருக்காங்க. இந்த சிவன் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. நிறைய பேர் இந்த பக்கம் போகும்போது இதை கும்பிடாமல் போக மாட்டாங்க. இந்த சாமிக்கு ஐராவதீஸ்வரர் அப்படின்னு பேர். பெரிய நாயகி அம்பாலும் இங்கேயே பக்கத்துலேயே இருக்கிறாங்க. இதுதான் சிவனுடைய தலம். லிங்கம் நல்லா பெருசாக இருக்குது, பார்க்குறதுக்கு வித்தியாசமாகவும் இருக்குது. இப்போ பூட்டி இருக்கிறதுனால நம்ம வெளியிலேருந்து நின்று பார்த்துக்கிட்டு இருக்கோம். சிவபெருமானுக்கு பின்னாடியே பார்த்தீங்கன்னா சப்த மாதர்களும் இருக்காங்க பாருங்கள். ரொம்ப விசேஷம் அது. சிவபெருமான் மட்டும்தான் எல்லா இடத்தையும் பார்க்கலாம். சப்த மாதர்கள் தனியாக ஒரு இடத்துல வேறு திசையில் இருப்பாங்க. இங்கே சிவபெருமானுக்கு பின்னாடியே இந்திராணி, வைஷ்ணவி, கௌமாரி அப்படின்னு சொல்லிட்டு ஜேஷ்டா தேவின்னு சொல்லிட்டு எல்லாருமே சிவபெருமானுக்கு பின்னாடியே இருந்து அருள் புரிகிற அளவுக்கு ஒரு விசேஷமான ஒரு ஸ்தலங்க இது. நீங்கள் இந்த பக்கம் கும்மோட்லேருந்து வந்தீங்கன்னா ஒரு 3 கிலோமீட்டர், பாபநாஸ்லேருந்து வந்தீங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டர் தான் உத்தானிங்கிற ஊரில் இருக்குது. நீங்கள் போகும்போது கண்டிப்பாக அந்த ஸ்தலத்தை, அற்புதமான ஸ்தலத்தை நீங்கள் வந்து பார்த்துட்டு போகணுன்னு வேண்டிக்கிறோம். அதே மாதிரி சிவபெருமானுக்கு இடது பக்கம் பாருங்கள், பிரம்மர் இருக்கார். வலது பக்கம் தாயார் இருக்காங்க, பெரியநாயகி அம்மன். இங்கே முன்னாடியே நந்தி பெருமான் இருக்கார். அதுக்கு முன்னாடி விநாயகரும் சிலை வடிவத்தில் இருக்கார். பிரதோஷம், பௌர்ணமி, பஞ்சமி திதி, வராகி அம்மனுக்குள்ள பஞ்சமி திதி, இதெல்லாம் இங்கே ரொம்ப விசேஷங்க. வாங்க இப்போ நம்ம போய் அந்த ஜீவ சமாதியை பார்க்கலாம். சுற்றி செம்பருத்தி செடி, பலா மரம், தென்னை மரம்னு பார்க்கவே பசுமையாக இருக்குதுங்க. எதிர்த்தாப்பில் பஸ்ஸு போகிற ரோடு. தஞ்சாவூர் போகிறவங்க கும்போட்லேருந்து போனால் இந்த வழியாக தான் போயாகணும். இப்போ நம்ம வந்திருக்கிறது தான் ஓயாமணி தவ வனம் அப்படின்னு பேர் இந்த இடத்துக்கு. இங்கே தான் இந்த பேர், இந்த இடம் ஊர் பேர் உத்தானின்னு சொல்லுவாங்க. இங்கே ஓயாமணி சித்தருங்க ஜீவ சமாதி அடைஞ்ச இடம் இது தான். இப்போ நம்ம அதை தான் பார்த்துட்ருக்கோம். சக்தி வாய்ந்த சித்தர். இங்கே வந்தீங்கன்னா இங்கே அவசியம் வந்துட்டு போங்க. இந்த ஓம் ஐயாமணி சித்தர் ஜீவ சமாதியில் ஒன்று போட்டிருக்குதுங்க. என்னன்னாக்கா, இங்கே 3 ரூபா 1 ரூபா காயின்ஸாக 3 காயின்ஸ் இந்த பலிபீடத்தில் வச்சுட்டு சாமியை 3 தடவை சுற்றி விழுந்து வணங்கிட்டு 1 ரூபா காயின்ஸை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டு போயிட்டோம்னா நமக்கு பொருளாதார தடை இல்லாமல் காசு போட நம்மள்கிட்ட புழங்கும். அது மட்டும் இல்லை, நம்ம பிஸ்னஸும் நல்லபடியாக வளரும். நீங்கள் வந்து அதை செஞ்சு பாருங்கள். இப்போ நம்மளும் அதே மாதிரியே 3 ரூபா காயினை நம்ம வைப்போம். வச்சுட்டு போகும்போது 1 ரூபா காயினை நம்ம எடுத்துகிட்டு போவோம். வாங்க சித்திரை பீடத்தில் வைப்போம். சித்திரை பீடத்தில் வச்சுட்டு 3 தடவை வலம் வரணும். 3ஆவது தடவை தான் அந்த 1 ரூபா காயின் நம்ம கடைசியாக நம்ம எடுத்துகிட்டு போகணும். கண்டிப்பாக ஐயாவோட அருள் நம்மளுக்கு எப்பயுமே இருக்கும். உங்களுக்கும் அது கிடைக்கணும்னு நாங்கள் வேண்டிக்கிறோம்.
இப்போ நம்ம 3 தடவை வளம் வந்தாச்சு. ஐயாவை நல்லா வேண்டிக்கிட்டு இதுலேருந்து ஒரு காயினா ஐயாவோட அருளால் எங்களுக்கும் சரி உங்களுக்கும் சரி பொருளாதார தடை எப்பயுமே வரக்கூடாதுன்னு வேண்டிக்கிட்டு இந்த காயினை நம்ம எடுப்போங்க. ஓம் நம சிவாய், ஓம் நம சிவாய், ஓம் நம சிவாய், ஓம் நம சிவாய். இந்த அருள் எல்லாம் உங்களுக்கும் கிடைக்கும்னு நாங்கள் வேண்டிக்கிறோம். நன்றி, வணக்கம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.